Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக காவல்துறை காவலர்களிடையே பாரபட்சம் காட்டும் வகையில் வெளியிட்ட பதவி உயர்வு உத்தரவை திரும்பப் பெற்று 2021 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். தமிழக காவல்துறை காவலர்களிடையே பாரபட்சம் காட்டும் வகையில் வெளியிட்ட பதவி உயர்வு உத்தரவை திரும்ப பெற்று 2021 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழக காவல்துறையில் துவக்க நிலையில் பணியில் சேரும் காவலர்களுக்கு பணி மூப்பின் அடிப்படையில் 10+5+10 என்ற முறையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வரும் காலமாக நடந்து வருகிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதுள்ள நடைமுறையின்படி பணியில் சேரும் 2ஆம் நிலை காவலர்கள் 10 ஆண்டுகளாக பணியாற்றிய பிறகு முதல்நிலை காவலர்களாகவும், தொடர்ந்து 5 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு தலைமை காவலர்களாகவும், அதனைத் தொடர்ந்து 10 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு, அதாவது 25 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு பெறுவார்கள். இந்த நிலையில் 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விடியா திமுக அரசு காவல்துறையினருக்கு பதவி உயர்வில் மிகப்பெரிய சலுகை ஒன்றை அளிப்பது போல கடந்த 13/6/2025 அன்று செய்தி வெளியிட்டு ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன்படி 2ஆம் நிலை காவலர்களாக 10 ஆண்டுகளுக்கும், முதல்நிலை காவலர்களாக 3 ஆண்டுகளுக்கும், பிறகு தலைமை காவலர்களாக 10 ஆண்டுகளும் பணிபுரிந்த பின், அதாவது 23 ஆண்டு கால பணிக்கு பிறகு சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு பெறுவார்கள் என்று ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது 1ஆம் நிலை காவலர்கள் 5 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் என்பதை 3 ஆண்டுகளாக குறைத்து ஆணை வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் என்று வாயளவில் நாடக வசனம் முழங்கிவிட்டு சொல் வேறு செயல் வேறு என்று செயல்படுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் காவல்துறையில் கையில் வைத்திருக்கக்கூடிய பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2021 திமுக தேர்தல் அறிக்கை எண் 389 20 ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளனர். ஓட்டுக்காக வாக்குறுதி அளிப்பதும் அதிகாரம் கைக்கு வந்தவுடன் அவை காற்றிலே பறக்க விடுவதும் திமுகவுடைய கைவந்த கலை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பதவி உயர்வு உத்தரவால் புதிதாக பணியில் சேரக்கூடிய காவலர்களுக்கு ஏதாவது பலன் இருக்குமோ இல்லையோ, 2001-5 ஆகிய காலகட்டங்களில் பணியில் சேர்ந்த சுமார் 35,000 காவலர்களுக்கு பதவி உயர்வுடைய பாதிப்பு ஏற்படும் என்றும் நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும் என்பதை காவலர்கள் வேதனையோடு தெரிவித்திருப்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களை காக்கும் பணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காவலர்கள் பாதிக்கக்கூடிய இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்றும், பணியில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் 2021 திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 20 ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.